ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நான் வேலை செஞ்ச இடத்தோட லோகோ. ஏன் அந்த லோகோ போடுறேன்ட்டு ரீசன் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு 2025 ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நான் இந்த வில்ஸ் விஷுவல் ஸ்டுடியோவில் வேலை செஞ்சேன். நான் போய் சேரும்போது 5 மாதம் உங்களுக்கு சம்பளமே கிடையாது, உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு இன்டர்ன்ஷிப் வச்சுட்டு தான் நான் உங்களை வேலைக்கு எடுப்பேன்ட்டு சொன்னார். அங்கே ஆல்ரெடி என்னோட காலேஜ் கிளாஸ்மேட்டும் அப்புறம் இன்னொரு அண்ணன் ஒருத்தர் வேலை செஞ்சார். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, எங்கள் 3 பேருக்குமே விபதி அடிச்சிட்டாரு. அங்கே அந்த பர்சன் பேர் வந்து ஞானசேகர். நாங்கள் போகும்போது இந்த வில்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ மெயின் பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது, அப்புறம் வந்து மும்பையில் இருக்குன்ட்டு எங்ககிட்டே கதை கொடுத்தாரு. இதில் மெயினான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும்ல, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கும் லீவ் போடக்கூடாது, அங்கே போய் வேலைக்கு போயிட்டே இருக்கும். நான் அதிகபட்சம் 6 நாள் தான் லீவ் போட்டிருப்பேன். ஆனால் அவர் நான் 15 நாள் லீவ் போட்டேன்னு அடித்து சொல்கிறாரு. ஷிஃப்ட் வந்து மார்னிங் 9 o'clock to 6 o'clockன்னு சொல்லுவார். ஆனால் 6 o'clock மேலே வரையும் இருக்க வைப்பார். ஆனால் நான் இருந்தது கிடையாது. லாஸ்ட் டைம் என் மேலே தான் தப்பு. நான் தான் லாஸ்ட் டைம் கால் பண்ணப்போ கொஞ்சம் ஃபோன்லாம் எடுக்கல, இழுக்கடிச்சிட்டேன். நான் வந்து ஒன்றும் சம்பளம்லாம் கேட்கல. நான் இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வேலைக்கு போனேன். 30 நாளில் பஸ் சார்ஜ் ப்ளஸ் சாப்பாடு சார்ஜ் வந்து டெய்லி 90 ரூபா செலவாச்சு. அதை கேட்டால் நான் தர முடியாது, நாளைக்கு தான் தருவேன், என்னால் நிறைய கிளைண்ட் வந்து போயிட்டாங்கன்ட்டு நிறைய சொன்னார். நான் ஒன்றும் ரெகுலராக சேலரிலாம் கேட்கல. 2700 ரூபா நான் 30 நாளைக்கு போய் செலவு பண்ண பஸ் சார்ஜ் ப்ளஸ் சாப்பாடு செலவு தான். கேட்டால் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நிறைய காணும், உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு எங்களை சொல்கிறாரு. அண்ட் மீதி விஷயத்த நான் பார்ட் 2ல் சொல்கிறேன்.